Hello friends, welcome to Python Tamil tutorial part 15 Nachino. போன கிளாஸ்ல மெத்தட் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ அதுல இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்போ வந்து chino அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்காக நான் ஒரு வேரியபிள் மாதிரி எழுதுறேன். அதுக்குள்ளார hello அப்படின்னு ஒன்று எழுதுறேன். ஒரு 4 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஹலோ ஆப்பிள் ஹாப்பி. இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு என்னடா அர்த்தமே இல்லாத எழுதுறேன்னு நினைக்காதீங்க. சும்மா ஏதோ ஒரு வாயில் வந்து வார்த்தை எழுதிட்டுக்கிறேன். இங்கே ஒரு 4 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ இதை வச்சு இதில் சில ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். நான் இப்போ chino ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எல்லாம் உள்ளார இருக்குது. இப்போது நான் அந்த chino அப்படின்றத எழுதிட்டு டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். அது இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஏதோ ஒரு இண்டெக்ஸ் அப்படின்ட்டு எழுதுகிறேன். அதாவது இந்த இண்டெக்ஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஹாப்பி அப்படின்னு எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படின்றதோட பொசிஷன் சொல்லியிருக்கு. போன கிளாஸில் கவுண்ட் அப்படின்றத வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அதேமாரி தான் இந்த இண்டெக்ஸ் அப்படின்றதும். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி chino அப்படின்றத எழுதிட்டு இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எழுதுகிறேன். இன்சர்ட் அப்படின்னு எழுதிட்டு பாருங்க எந்த பொசிஷனில் என்னத்தை இன்சர்ட் பண்ணணும் லவ் அப்படின்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் லவ் அப்படின்றத இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இது 0 இது 1 அடுத்தது 2 வர வேண்டியது. அந்த 2க்கு பதிலாக லவ் ரெண்டாவது இந்த ஹாப்பின்ற இடத்துல லவ் அப்படின்றது இன்சர்ட் ஆகிட்டு அடுத்தது ஹாப்பி வந்து 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளோட இந்த லவ் அப்படின்றது இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது இப்போது chino அப்படின்றது ரன் பண்ணி காட்டுறதுல ஹலோ ஹாப்பி லவ் ஹாப்பி மேங்கோ அப்படி ஒரு 4 ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதில் chinoன்னு போட்டு பாப் அப்படின்னு எழுதுகிறேன். பாப்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் 1 அப்படின்னு போடுறேன். சீக்வல் டு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அவட்டார் அப்படின்னு எழுதுகிறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக. சாரி, இந்த பாப் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் காட்டுறேன். சாரி, பாப் அப்படின்ற போது புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதக்கூடாது. அதாவது 1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ஆப்பிள் அப்படின்னு எழுதுறேன். ஏன் அங்கே எரர் வந்துச்சுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பாப் ஏபிபி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எரர் வந்திருக்கு. அதாவது இந்த பாப் அப்படின்ற மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டும் போது ஆன்சரை நானே போட்டதுனால தான் தப்பாயிடுச்சு. அதாவது ஆன்சராக என்ன ஆன்சர் போட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதே 1 போடுறேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வர வேண்டிய ஆப்பிள் நான் இங்கே ஈக்குவல் போட்டு ஆப்பிள் அப்படின்னு எழுதுறதுனால தான் அது தப்பாக போயிடுச்சு. சாரி, இந்த பாப் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 1வது இருக்கிற இடத்துல இந்த ஆப்பில் பாப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நான் chino ரன் பண்ணி காட்டுறேன். அதாவது என்ன பாப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அந்த இதை வந்து டிலீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ அதுக்கப்புறம் ஆப்பிள் லவ் அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹலோ லவ் அப்படின்னு இருக்குது. ஆப்பிள் ஆனால் இந்த பாப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த பொசிஷனில் எந்த பொசிஷனில் இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா பாப் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதை விட்டு நான் டைரெக்டாகவே நானே அந்த பாப் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணதுனால தான் அது எரர் காட்டுது. பார்த்தீங்கன்னா cannot assign to function call அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு இது பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ இப்போது இதில் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இது இன்னொரு மெத்தடு சின் அப்படின்னு போட்டு ரிமூவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வந்து நம்ம டைரெக்டாகவே எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லவ் அப்படின்னு கொடுக்குறேன். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஹலோ ஹாப்பி ஐங்கோ அப்படி மட்டும் தான் வந்துருக்கு. அந்த லவ் அப்படின்றது இல்லை, தெரிஞ்சுங்களா? அதேமாதிரி சீனு டாட் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரிவர்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம வெறும் ப்ராக்கெட் மட்டும் போட்டால் போதும். இப்போது நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பின்னால் இருந்து வந்திருக்கு. அதாவது மேங்கோ அப்புறம் ஹாப்பி அப்புறம் ஹலோ அப்படின்றது ரிவர்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாப் மெத்தடுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிலீட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வந்து அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். இன்சர்ட் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல எந்த பொசிஷனில் எதை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பாப்புன்றதை டிலீட் பண்ணுறது, ரிமூவ்ன்றது அதுவும் அதாவது பாப்பில் நம்ம பொசிஷன் மட்டும் போட்டால் போதும். ரிமூவில் எதை ரிமூவ் பண்ணணும்னு டைரெக்டாக போடுறோம். ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி காட்டும். இது நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் இருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்